நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலத்தில் அமைந்திருக்கின்ற மாசி மக திருத்தேர் விழா புறப்படவிருக்கிறது. இந்த புறப்பட நிகழ்ச்சியில் அனைவரும் வந்து இந்த தேங்காய் உடைக்கிறாங்க. அந்த ஜன்னக்கட்டை மேலே பாருங்கள், கை கிட்ட போடுற ஜன்னக்கட்டை மேலே உடைச்சிட்டு இருக்கிற காட்சி. ஏன்னா எந்த அசம்பாவிதம் நடக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஐதீகத்தில் ஒரு சாக்கு நிறையா தேங்காய் உடைச்சிட்ருக்காங்க. இந்த மின்னாம்பள்ளி திருவாளர் நடேசன் அவர்கள் வடம் பிடிக்கிற நிகழ்ச்சியை துவக்கி வைக்கிறார் பாருங்க. அதுக்கு பக்கத்தால் அலுவலக ஆஃபீஸர் இருக்கிறாங்க. மற்ற பெரியவங்களாம் நின்று தேர் இழுக்கிற நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கலாம். இந்த காட்சி சரியாக இந்த வருஷம் கிரகணம் முன்னாலே பிடிக்கிறதுனால ஒரே நாளில் தேர் வரணும் அப்படின்னு நோக்கத்துக்காக மலார்னு தேரை 3:30 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டான்னு வச்சுங்களேன். அந்த நிகழ்ச்சி தான் பார்த்துட்ருக்குறேங்க. இந்த தேர் இழுக்கிற நிகழ்ச்சியில் முக்கியமாக குறிப்பிடணும், கலைச்செல்வி செந்தில்குமார் அவர்களும் பங்கேற்றிருக்கிறாங்க. இந்த கலைச்செல்வி செந்தில்குமார் வீடியோவில் காமிச்சது அன்னதானம் வழங்குறது அவங்க முழு இன்சார்ஜாக எடுத்துக்கிட்டு தொடர்ந்து அன்னதானம் வழங்காங்க. அன்னைக்கு உண்டான தேருக்கு உண்டான அன்னதானம் முழுவதும் அவர்கள் செஞ்சாங்கன்னு குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து எங்களுடைய இந்த தேர் ஓட்டத்தை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். அடுத்த காணொளியில் சந்திப்போம். அதான் திரும்ப இல்லாமல் மயிலோட திரும்ப தேர்நிலைக்கு கீழேயே நீங்கள் பார்க்கலாம் அன்னதானம் கொடுக்குற நிகழ்ச்சி. இந்த அன்னதானம் கொடுக்குற நிகழ்ச்சி கலைச்செல்வி செந்தில்குமார் அவர்களுடைய அன்னதானம் சிறப்பான முறையில் நடைபெற்றிருக்குது. காத்தாலேருந்து கிட்டத்தட்ட ஒரு சாமி தேரில் எழுதுறது தொடர்ந்து இவங்க அன்னதானம் நிகழ்ச்சி வழங்கிட்டே இருந்தாங்க. இதில் சிறப்பான முறையில் அனைவருக்கும் அன்னதானம், புளி சாதம், தயிர் சாதம், சர்க்கரை பொங்கல் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இன்னொரு அன்னதான நிகழ்ச்சி நடந்தது. பூபாலன் ஐயா அவர்கள் சிறப்பான முறையில் நடத்திட்டு இருக்காங்க. இதில் சாய் பாலமுருடைய அவரும் இருக்கார், அவங்களுடைய கவுன்சிலரும் கலந்துக்கிட்டாங்க என்பது, அவருடைய துணைவியார் அவர்கள் கலந்துக்கிட்டாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இங்கும் ஒரு அன்னதானம் நடைபெற்றது சிறப்பான முறையில். நன்றி, வணக்கம். चित्ता नक्षत्रं भवति चित्रं वा एतत्कर्म यदस्वमेव स्वमर्त्यै सुमङ्गलीरियं वधूरिभागं समेतवत्सदा सौभाग्यादत्वायास्तं वरदेधना इमान् रमस्तमेत् सुपुत्राकं सुभगां कुरु तदास्यां पुत्रानादेहि पतिमेकादशमृति रोदना रोदनस्तु
அருள்மிகு இந்த வரதராஜ பெருமாள் திருத்தேர் ஓட்டத்தில் இந்த 2 பக்கம் வடம் சேர்த்துருந்தாங்க. இந்த 2 பக்க வடத்திலயும் கிட்டத்தட்ட 60% மகளிர் தான் இந்த தேர இழுத்தாங்கன்னு குறிப்பிடத்தக்கணும். ஏனென்றால் மகளிர் ரொம்ப ஆர்வத்தோடு இந்த தேரை இழுத்து கொண்டாந்து சேர்த்துருக்காங்க. அது மட்டுமல்ல, ஆண்கள் வந்து இந்த முன்னால தேறிட்டு இருக்கிற அந்த ஜன்னக்கட்டை குடுக்குற இடத்துல மட்டும் ஆண்கள வச்சுட்டு மித்த எல்லாமே பின்னால தான். அதிகபட்சமான மகளிர் இந்த தேர் திருவிழாவுல 70% மக்கள் இழுத்தாங்கன்னு சொல்லலாம். ஆண்களும் கூட இருந்தாங்க. ஒண்ணு அவங்கள விட மெஜாரிட்டி ரொம்ப ஆர்வமா கோவிந்தா, கோவிந்தான்னு சத்தம் போட்டுட்டு மகளிர் தான் ஜாஸ்தியா இருந்தாங்கன்னு இன்னும் குறிப்பிட சொல்லணும். ஏனென்றா இந்த தேர் வந்து ஒரு நாள்ல நிலை சேரணும் அப்படின்னு சொல்லி ஒரு மக்கையான் கிரகணம் வரனால செய்றாங்க. இந்த ஜன்னக்கட்டை குடுக்குறாங்க பார்த்தீங்களா? இது தங்கவேலுடைய மகன் தமிழ்ச்செல்வன் தலைமையில தான் இந்த சேந்தமங்கலத்தில இருக்கிற விஸ்வகர்மா சமுதாயத்தை சார்ந்தவர்கள்லாம் சேர்ந்து இந்த ஜன்னக்கட்டை குடுக்குறது. இந்த ஜன்னக்கட்டை குடுக்குறது சாதாரணமான விஷயம் இல்ல. தேர் நகர்வது, நிற்பது போன்றவை எல்லா விஷயத்திலயும் இந்த ஜன்ன போறவங்க தான் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவங்க. இந்த ஒரே நாள்ல சிறப்பா முடிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்துடைய ஒத்துழைப்பும், இவர்கள் ஒத்துழைப்பும் பெரும்பகுதியாக இருந்திருக்குது அப்படின்னு குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்ல, இந்த இத்தனை மகளிரும் வந்து இந்த திருத்தேர் வடம் பிடித்ததற்கு சார்பாக எங்களுடைய காடு பெருக்கி படையின் சார்பாக நாங்களும் அவர்களுக்கு நன்றியை சொல்லிக்கொள்ள கடமைப்படும். நன்றிலாம் சொல்லணும்னு ஆன்மீகத்தின் சார்பாக வந்திருக்கிறார்கள். ஆன்மீக பக்திமார் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம அறிவியல்ல படிச்சிருப்போம் நெம்புகோல்ங்கிறது. அந்த முறையில தான் அந்த காலத்திலேயே இந்த மாதிரி ஜன்னக்கட்ட போடுற விதிமுறைய அறிவியலின் கண்டுபிடிப்புக்குத்தான் இதை சேரும். செடி பண்ணிக்கலாம்.